பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். உரி இயற்சொல் இப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம்னா இலக்கண வகையில சொற்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல உள்ள மீதி உள்ள பார்ட் இலக்கண வகையில சொற்களை எப்படி பிரிக்கலாம். இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகை? 4 வகை. இந்த இலக்கண வகை சொற்கள்னா 4. ஓகே, 4 வகை சொற்கள். இது என்னென்ன சொற்கள்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை நான் அப்பயே உங்கள்ட்ட நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறப்பே இதுலயும் 4 வகை, இலக்கியத்திலையும் 4 வகை அப்படின்றது மாதிரி சொன்னா. இப்ப இதுல பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது சொல்லுங்க? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், அப்படிதானே? எஸ் மேம். வினை சொல்னா அந்த வினை பெயர்னா உங்களுக்கே தெரியும். பாரதி, பள்ளி, காளை, ஏதாவது மதுரை, இந்த மாதிரி ஊர் பெயரை குறிக்கிறதும், அது மட்டும் இல்லாம யாருடைய பெயரை குறிக்கிறதும், எதனோட பொருளோட பெயரை குறிக்கிறதும் அது பெயர் சொல் தான். வினை சொல்னா என்னன்னா ஒரு வினைனா செயல்னு அர்த்தம். அப்ப ஒரு செயலை குறிக்கிறது. இதை செய்தான், இதை வைத்தான், இந்த பாடலை பாடினான், இந்த பாடலுக்கு நடனம் ஆடினான் அப்படின்ற மாதிரி ஒரு செயலை குறிக்கிற சொற்கள் அது வினை சொல்னு அர்த்தம். இப்ப இடைச்சொல் அப்படின்னா இதுல இடைச்சொல்ல நிறைய இருக்கு. இந்த இலக்கண வகை இடைச்சொல்ல 3 மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. என்னன்னா கு ஐ. கு ஐ. இப்ப பெயர் சொல்லும் வினை சொல்லும் உங்களுக்கு புரியும். இந்த இடைச்சொல் மட்டும் நான் எழுதி போறேன். இடைச்சொல்ல என்ன இது வரும்னா அந்த கீவேர்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, கு ஐ. இதுல ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். பெயரை எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு தந்தையும் தாயும். ஓகேங்களா? என்னது இது? தந்தையும் தாயும். தந்தைக்கு பரிசளித்தான், தந்தையை போற்றினான். ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தைய இந்த 3 கீவேர்டுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும் இந்த இடைச்சொல்ல. என்னன்னா இலக்கண முறைப்படி வருகின்ற இடைச்சொல். புரியுதுங்களா? மேக்சிமம் இந்த மாதிரி வர்ற எடுத்துக்காட்டு இருந்தா நீங்க இதையே டிக் பண்ணிருங்க. இல்ல இடைச்சொல்னு காமனா கொடுத்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல மான, அன்ன, உரல அந்த மாதிரியும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் அதனால், அதனுக்கு அப்படின்னு வர்ற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியும் வந்தா எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம்பிள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இடைச்சொல்னு. ஒரே ஒரு இடைச்சொல் தான் சரியான தான் இருக்கும். கேள்விக்கு சரியானது ஒரே ஒரு ஆன்சரா தான் இருக்கும். மத்த 2 ஆன்சர் நம்ம பார்த்தோன்னே தப்புன்னு கண்டுபிடிச்சிருவோம். மீதி 2 ஆன்சர் 2 ஆன்சர்ல ஒண்ணு குழப்பமா இருக்கும், ஒண்ணு மிக சரியான விடையா இருக்கும். அப்படிங்கிறப்ப இலக்கண வகை சொற்கள்ல இந்த மாதிரி கு ஐ அப்படின்னு வெளிப்படுற மாதிரி தந்தையும் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா இது சரி. தந்தையால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, இதுவும் சரியான விடைதான். அதாவது வேற ஆப்ஷன் இல்லாம தந்தையால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சரா அந்த இடைச்சொல்லுக்கு பொருத்தமானதா இருக்குதுன்னா அது கரெக்டான சரியான விடைன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க எல்லாத்தையும் புக்கை ஒவ்வொரு பக்கத்தா பெரட்டி எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. காமனா இப்ப இடைச்சொல் பெயர் சொல்னா இதுக்கு ஒரு இது வைப்போம் அப்படின்னு காமனா தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஆன்சர் தான் கரெக்ட்னு தான் இது பண்ணுவாங்க. 6th to 10th வரைக்கும் புக்கை வச்சுக்கிட்டு இப்படி பெரட்டி எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்க மாட்டாங்க. சிலபஸை வச்சுக்கிட்டு மட்டும்தான் அந்த வார்த்தை என்ன சிலபஸ்ல இருக்கோ, பாடப்பொருள் இருக்கோ, அந்த கண்டென்ட்டை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் எப்போதுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மா, சால, தவ, நனி, கடி, மாநகர்,
சால சிறந்தது. இதுதான் அடிக்கடி வரக்கூடிய எக்ஸாம்பிளே உரிச்சொல்ல. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங்ல வந்து அந்த சொற்களை வந்து சொல் வந்து 2ஆ பிரியுது, இலக்கண வகை இலக்கிய வகைன்னு அப்ப நடத்துறப்பே இந்த இதையும் வந்து ஃபுல்லா சொல்லிட்டேன். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? எஸ் மேம். சரி, இப்ப வேற்றுமை உருபுகள் வந்து இடைச்சொற்கள்ல எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்றது என்னன்னா, வேற்றுமை உருபுகள்னாலே 8 வேற்றுமை இருக்கு. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்று பொருள். 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அதை என்ன வேற்றுமைன்னு சொல்லுவோம்? விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அப்ப 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் இந்த வேற்றுமைக்கு மட்டும்தான் உருபே இருக்குது. அது என்னென்ன உருபுனா ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இந்த உருபுகள் எல்லாமே இடைச்சொற்கள்ல இடம்பெறும். இடைச்சொற்கள் வரும்போது என்ன பண்ணும்? இந்த உருபுகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இடம்பெறும். அடுத்து வந்து பன்மை விதிகள்னா என்னன்னு பார்க்கலாம். பன்மை விதிகள்னா வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகேங்களா? மலர்கள், மரங்கள், உதவ மாட்டார் அப்படின்னா அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். இன்னுல முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆண் பாலை குறிக்கும். இல்லுல முடிஞ்சா மட்டும்தான் பெண் பாலை குறிக்கும். அது இருள முடிஞ்சா ஒண்ணு பலர்பாலை குறிக்கும், இல்லைன்னா பன்மை விதியை குறிக்கும். ஒருமை பன்மை விதியை குறிக்கும். அடுத்தது வந்து திணைப்பால் விகுதிகள். திணைப்பால்னாலே உங்களுக்கு தெரியும், உயர்திணை, அக்ரிணை, இல்ல ஆண் பால், பெண் பால், பால் பகுப்புல ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதுல அந்த எக்ஸாம்பிள் வந்து ஆண், ஆள், ஆர், ஆர்கள், அது, இந்த மாதிரி எல்லாம் வர வார்த்தைகள் சொற்கள் வந்து இது என்னன்னா சும்மா ஜஸ்ட் கீவேர்டு. அந்த வார்த்தைகளோட இணைப்பு சொற்கள்னு அர்த்தம். இப்ப மாணவன்றத மாணவர்கள்னு சொன்னா அது ஒரு இணைப்பு சொற்கள் தானே. இப்ப இது வந்து மாணவர்கள்ன்றது பலர்பால்ல வருது. இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்ல. இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து தனியா வந்து செப்பரேட் பண்ணி சொல்றேன். அடுத்து பெயரச்சம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? பெயரச்சம்னா ஒரு சொல்ல வந்து நம்ம சொல்றப்ப ஆ என்ற எழுத்தோட உச்சரிப்பு அந்த சொல்லின் முடிவில் வந்து இடம்பெறும். புரியுதுங்களா? ஆ என்ற சொல்லோட உச்சரிப்பு எப்படி இருக்கும்? நடந்த, உண்ட, இந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்றப்ப ஆ அப்படின்ற நம்ம உச்சரிக்கிறப்ப ஆ என்ற எழுத்து வந்து முடிவுல வந்து வரும். இதே வந்து பெயரச்சம். வினையச்சம்னா ஈ, ஊ என்ற சொற்கள்ல முடியும். புரியுதுங்களா? ஈ, ஊனா நீங்களே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஈ, ஊல முடிகிற ஒரு வினையச்ச சொல், விகுதி சொல். நடந்து வந்தான். நடந்து வந்தான். இதுல எது வந்து வினையச்சம்னா நடந்து அப்படின்றது வினையச்சம். வந்தான்றது எதுல வரும்? வினைமுற்று. அந்த வாக்கியம் வந்து முற்று பெற்றுருச்சு. அப்ப வந்து அது என்ன எதுல வரும்னா வினைமுற்றுல வரும். புரியுதுங்களா? இது ஃபுல்லா இலக்கண குறிப்புகள். பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்று, முற்றச்சம், வியங்கோல் வினைமுற்று, வினையாளனின் பெயர், அப்புறம் எதிர் மறை இடைநிலை, தொழிற்பெயர், இந்த மாதிரி எல்லாம் வந்து அது என்னது? உவம உருபுகள், சொல்லுறுப்பு, வினா உருபு, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து இலக்கண குறிப்பறிதல். ஏதோ ஒரு சொல்ல கொடுத்துருவாங்க, அது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றத கேட்பாங்க. மேக்சிமம் ஈஸியா தான் கேட்பாங்க. தொழிற்பெயர்னாலே அது தல் அப்படின்ற இதுலதான் முடியும். ஏதாவது ஒரு தொழிலை குறிக்கும். பொங்கல் உண்டான்றது தொழிற்பெயர். வாழ்க்கை அப்படின்றது ஒரு தொழிற்பெயர்ல வரும். இதெல்லாம் வித்தியாசமானது. ஓட்டம் அப்படின்றது இதுல தள்ளே முடியலையே, இதை ஏன் தொழிற்பெயர்னு சொல்ற? அது வந்து ஒரு தொழிலை குறிக்குது. அதனால ஓட்டம் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர்ல தான் வரும். இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் வந்து தொழிற்பெயர்ல வர்றத நீங்க என்ன பண்றீங்க? இப்ப 6th இருந்து 10th புக்கு படிக்கும் போது ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. பேசிக்கா வந்து தள்ளுன்ற முடிகிறது தொழிற்பெயர்ல முடியும். வாழ்க்கை, ஓட்டம், இந்த பொங்கல் உண்டான், பொங்கல்ல கூட அந்த மாதிரி விகுதி பெற்றிருக்குது. புரியுதுங்களா? இதுதான் தொழிற்பெயர்கள்.
அடுத்து வந்து வியங்கோல் விதிகள். வியங்கோல்ல க இயர், இதுதான் கீவேர்டு. வியங்கோல் வினைமுற்றுன்றது என்னது? க இயர். இந்த மாதிரி சொற்கள் வந்து முடியிறப்ப வாழ்க, வாழிய, வாழியர் இப்படின்னு வந்தா அது வியங்கோல் வினைமுற்று. புரியுதுங்களா? அடுத்தது வந்து என்னன்னா இடைச்சொற்கள் பார்த்தோம். வினா உருபுகள், வினானா வினா எழுப்பக்கூடிய உருபுகள் பார்த்தோம். வேற என்ன? இவ்வளவுதான் இலக்கணம். சரி, இப்ப உவமை தொகை. உவமை தொகைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப உவமை தொகை, உம்மை தொகை, எண்ணுமை, இப்படி ஒரு இலக்கண குறிப்புல இந்த இது வருது. அப்ப உவமை தொகைனா என்ன? போல போன்றெல்லாம் மறைஞ்சு வரும். போல போன்றனா மறைந்து வரும். வெளிப்படையா வர்றது என்னது? உருவகம். வெளிப்படையா வந்தா அது உருவகம். மலர் போன்ற முகம்னு வெளிப்படையா சொல்றது. கயல் விழி, கயல் போன்ற விழி, அதாவது விழி கயல் இப்படின்னா அந்த உருவகத்தை வந்து மாத்தி சொன்னாலும் அதே பொருளை தான் கொடுக்கும். மறைந்து வந்தா அது வந்து என்னது? உவமை. வெளிப்படையா வந்தா அது உருவகம். உம்மை தொகை அப்படின்னா என்ன? அண்ணனும் தம்பியும், தாயும் தந்தையும், தாயும் சேயும், எண்ணும் எழுத்தும், இந்த மாதிரி தொடர்பு கூடிய வார்த்தைகள் வந்தா அது உம்மை தொகை. சீக்வன்ஸா இருக்கும் அந்த வேர்ட்ஸ்ல. புரியுதுங்களா? அடுத்தது வந்து மேக்சிமம் வந்து சின்ன சின்ன கிராமர் எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப வந்து சொல்லிட்டேன். இந்த குட்டி குட்டியா வர்ற இலக்கணம் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்ப வந்து என்னன்னா மீதி வந்து வழக்கு இருக்கு, இலக்கண மூவகை போலிகள் இருக்கு. போலினா தெரியுமா? முதற் போலி, இடைப்போலி, இறுதிப்போலி, கடைப்போலி அப்படி எல்லாம் இருக்கும் போலிகள். அது ஒரு டாபிக் இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய இலக்கணங்கள் இருக்கு. என்ன இலக்கணம்னா அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், அகத்திணைகள். அகத்திணைகள் ஒண்ணு, புறப்பொருள் வெண்பாக்கள் இருக்கு. வேற என்ன டாபிக்ஸ் இருக்கு இலக்கணத்துல நம்ம இன்னும் பார்க்காதது? சொல்லுங்க. யாருக்காவது எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் தெரியலையா? அணி வருமா? அணியின் வகைகள். அணி வந்து பாத்துக்கணும் தான். அந்தந்த பாட புத்தகத்துல உள்ள அணியும் எடுத்துக்காட்டு மட்டும் பாத்துக்கிட்டா போதும். நம்ம வந்து அணி எப்படின்னா இந்த புக்ல இப்ப 6th புக் எடுத்தோம்னா அந்த 6th பாட புத்தகத்துல உள்ள எடுத்துக்காட்டுல உள்ள அணிகள் தான் வரும். அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள அணி மட்டும் பார்த்தாலே போதும் தரவா. அதுல உவமை அணி என்ன, உருவக அணி என்ன, எடுத்துக்காட்டு உவமை அணி என்ன, பிரிதி மொழி. அப்ப அணி ஒண்ணு பார்க்கணும், இந்த அகத்திணை ஒண்ணு, புறப்பொருள் ஒண்ணு. பெரிய பெரிய டாபிக்ஸ் சொல்றேன், இந்த 3 டாபிக். அப்புறம் வேற என்ன டாபிக் இருக்கு? யாப்பு. யாப்புல வந்து பார்க்கணும்ல, எழுத்து, சீர், தலை, அடி, தொடை, அந்த டாபிக் இருக்கா? யாப்பிலக்கணமும் அணி இலக்கணம், பொருள்ல வந்து இந்த புறப்பொருள், அகத்திணை, அந்த இது, இந்த 3 முழுசா இருக்கு. இப்ப நம்ம முடிச்சிருக்கிறது வந்து எழுத்தும் சொல்லும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? எழுத்து சொல்லுலே முக்காவாசி இலக்கணம் வந்து அடங்கிருச்சு. அதாவது சின்ன சின்ன இலக்கணங்கள், இலக்கண பகுதிகள்லாம் வந்து முழுமையா வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஒண்ணு நான் இப்ப வந்து ஒரு 2 சின்னது இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். வழக்கு. வழக்குன்ற ஒரு வந்து இலக்கண பகுதி இருக்குது. இப்ப வழக்குனா என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு பொருளையுமே எந்த சொல்லால வழங்கி வந்தாங்களோ அதனை வந்து அப்படியே நாமளும் சொல்றதுதான் வழக்கு. எப்படி சொல்றது? நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, அந்த பொருளோட பெயரை அப்படியே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி சொல்றதுதான் என்ன பேரு? வழக்கு. இப்ப வழக்குக்கூடிய பொருள் வந்து இதுதான். இதுல வந்து என்ன வழக்குன்னு இருக்குன்னா, இயல்பு வழக்கு,
இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வழக்குன்னு டாபிக் போட்டுக்கோங்க. வழக்கு. இதுல என்னென்ன வழக்கு இருக்கு? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஃபர்ஸ்ட் இயல்பு வழக்கு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தகுதி வழக்கு எழுது. இதான் முதல் வழக்கு. இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து சொல்றதுக்கு முன்னாடி எந்த சொல் இயல்பாக வருதோ அந்த சொல்லாலே அதை வழங்குறது. அதுக்கு பேரு தான் இயல்பு வழக்கு. இயல்பா அந்த சொல்லுக்குரிய பெயரை, இப்ப மரம் அப்படின்னா அது மரம் தான், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சிறப்பா வேணா சொன்னா, அது பனை மரம், வேப்ப மரம், சிறப்பா வேணா சொல்லலாம். அப்ப இயல்பா சொல்லக்கூடிய காடு அப்படின்னா காடுன்னு தான் சொல்ல முடியும். இயல்பா எந்த சொல்லால நம்ம சொல்றோமோ அந்த பொருளை வந்து அப்படி சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இயல்பு வழக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வழக்குனா என்னன்னு தெளிவா சொல்லிட்டேன். இயல்பு வழக்குனாலும் இப்ப அதனோட பொருளை வந்து சொல்லியிருக்கேன். இந்த இயல்பு வழக்குல வந்து 3 வகை இருக்கு. என்னென்ன வகைனா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. என்னென்ன? இலக்கண உடையது, அடுத்து இலக்கண போலி, அடுத்து மருவு. ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப இலக்கணம் உடையதுன்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. இது ரொம்ப இதனோட அது வந்து கொஞ்சம் நல்லா வார்த்தைகளை நல்லா கவனிச்சா மட்டும்தான் நமக்கு அதனோட பொருளே வந்து புரியும். அதாவது இலக்கண பிழை இல்லாமல் வழங்கி, இலக்கண பிழையே இருக்காது அப்படி சொல்றதுதான் அது இலக்கணம் உடையது. இதுல என்ன இருக்கு? இலக்கணம் உடையதுன்னா இலக்கண பிழையே இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, தனக்குரிய பொருளை வந்து மாறுபடும், ஆனா இயல்பாகவே அது வந்து இல்லாமல் இயல்பாகவே தரும். இலக்கண நெறி மாறாமல் இயல்பான பொருளை தரும். இதுதான் இலக்கணம் உடையது. எடுத்துக்காட்டு நிலம், மரம், வான், வேற என்ன, எழுது, படி, இப்படி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இலக்கணமே மாறாது. மரம், வான், எழுது, படி அப்படின்றது எல்லாமே. புரியுதுங்களா? அடுத்து இலக்கண போலி அப்படின்னா எப்படின்னா, இலக்கண போலினா இலக்கண முறைப்படி அது தவறா இருக்கும், ஆனா வந்து எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம். இப்ப இல் முன் அப்படின்றத முன் இல். இல் முன்னா என்ன பொருள்? அந்த வாசல், வாயில் முன், நிலப்படியை சொல்லுவோம்ல, அதுதான் இல் முன். அத வந்து என்ன சொன்னாங்கன்னா முன் இல் அப்படின்னு மாத்தி சொல்லுவாங்க. ஆனா அது இலக்கண முறைப்படி தவறு, ஆனா சொல்றப்ப என்ன ஆகும்? கரெக்டா வந்துரும். அதே போல கிளை நுனி அப்படின்றது நுனிக்கிளை அப்படின்னு சொல்றது. பொருள் வந்து ஆனா கரெக்டா இருக்கா? இதுல வந்து இலக்கண போலியில வந்து இலக்கணத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனா இலக்கணம் உடையதுல இலக்கணத்தை ஃபாலோ பண்ணி வரும், தவறே இருக்காது. இதுல எப்படி வேணாலும் சொல்லும், ஆனா இலக்கணம் இருக்காது, ஆனா பொருள் கரெக்டா இருக்கும் இலக்கண போலியில. புறநகர், நகர்ப்புறம். கால்வாய், வாய்க்கால். புரியுதுங்களா எப்படி சொல்றது? எக்ஸாம்பிள் எப்படின்னு புரியுதுங்களா? இலக்கண போலிக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தா அது இலக்கண போலி. கடைக்கண், கண் கடை. கடைவிழி, விழிக்கடை. இந்த மாதிரி மாத்தி சொன்னாலும், இலக்கண முறையை ஃபாலோ பண்ணாம மாத்தி சொன்னாலும் அது பொருள் உடையதாக இருக்கு. அதுக்கு பேருதான் இலக்கண போலி. அடுத்து மருவு. மருவுனா என்னன்னா, மருவுனா இப்ப ஊர் பெயரை வந்து மருவி சொல்றாங்க.
முழு பெயரா சொல்லாம அத வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுதான் மருவுன்றது. தஞ்சாவூர், தஞ்சை, கோயம்புத்தூர், கோவை, நாகர்கோவில், நாகை, மயிலாப்பூர், மயிலை இருக்கா சொல்றோமா, திருநெல்வேலி, நெல்லை. வேற என்ன ஊரெல்லாம் சொல்லலாம்? மதுரை எப்படி சொல்லலாம்? மருதையா, மதிரையா? மதுரை. மதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊர் பெயர்களை வந்து அதனோட ஃபுல் ஃபார்மா சொல்லாம அத வந்து மருவி குறுகி அப்படி சொல்றதுதான் வந்து மருவு. இது ஈஸி, நமக்கு புரிஞ்சிடும். புதுவைய புதுச்சேரிய புதுவைன்னு சொல்றோம், புதுக்கோட்டைய புதுகைன்னு சொல்றோம். இன்னும் நிறைய ஊர் பெயர்கள்லாம் கடினமான பெயர்கள்லாம் இருக்குது. டிஃப்ரெண்டா வர புரியல. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம், குடந்தை. ஆமா, இந்த ஊர் பேர் வந்து சோனாடா. ஆமா மேம், சோநாடு. அது என்ன ஒரு கங்கை கொண்ட சோழபுரமா? சோழநாடுன்னு நினைக்கிறேன் மேம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் சோநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த தஞ்சாவூர் சைடு இந்த ஊர் இருக்குது இல்ல, கங்கை கொண்ட சோழபுரம் ஊரு, அததான் வந்து சோநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஊர் பெயர் இருக்குது. நாகப்பட்டினம், நாகை, நாகர்கோவில சொல்லுவாங்க, கன்னியாகுமரி, நிறைய ஊர் பெயர்கள் இருக்கு. விருதுநகரா? விருதை. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம என்ன பண்றோம்னா நிறைய ஊர் பெயர் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர முடியுது டக்கு 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 டக்குன்னு. இப்ப இந்த ஊரை சொன்னா அதுக்கு இதுதான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஊர் ஃபெமிலியரான ஊரெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் இடையில வந்து சில ஊர்லாம் நிறைய ஊர் இருக்கு. அது வந்து டிஃப்ரெண்டான இருக்க ஊரை மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து சொல்றேன். ஓகேங்களா? வித்தியாசமான ஊர் பெயர்கள்லாம் வந்து இப்ப சுருக்கி திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்காகவே சுருக்கி. அப்ப முன்னாடி எல்லாம் யாருமே அந்த ஊரை பத்தி அந்த வார்த்தைகளை பத்தி சொல்லவே மாட்டாங்க. இப்ப இதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு இந்த ஊரை இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து இதுதான் மருவு. சரி, ஓகே. அடுத்து வந்து என்னன்னா இப்ப தகுதி வழக்கு. இப்ப இயல்பு வழக்கோட 3 வகை என்னென்ன சொல்லுங்க பாப்போம். இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, போலி, மருவு. இது 3 தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல டவுட் எதுவும் இல்லைல்ல? சரி, இப்ப அடுத்தது வந்து தகுதி வழக்குக்கு போலாம். தகுதி வழக்கு. இப்ப தகுதி வழக்குனா என்னன்னு சொல்றோம். தகுதி வழக்குனா என்னன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தால பிறற்ற சொல்றோம் பாத்தீங்களா, பிறரிடம் சொல்ல அத வந்து தகுதியற்ற சொற்களை பயன்படுத்தி தகுதியான முறையில் சொல்வதுதான் தகுதி வழக்கு. இது வந்து கொஞ்சம் குழப்பம், அந்த பொருளே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால கூறுவது தகுதி வழக்கு. ஒண்ணுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் தகுதியான, தகுதியற்ற, திருப்பி தகுதியா சொல்வது. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு, அடுத்து தகுதியற்றன்ற ஒரு நெகட்டிவ் வேர்டு, அடுத்து திருப்பி அதே இதை வந்து தகுதியான சொற்களால பயன்படுத்துவது தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு 3 வகை இருக்குது. என்னன்னா, இடர கரடக்கல், இடர கரடக்கல், இடர
இடர கடரக்கல். ஓகேவா? இங்க இந்த அடுத்தது என்னன்னா மங்களம். இடர கடரக்கல், மங்களம், குழுக்குறி. குழுக்குறி, குழுவுக்குறி. இல்ல குழுவுக்குறி இப்படி எழுதலாம். இல்ல இன்னொன்னு என்ன, ஊ இத ஊன்னு போடாம இந்த ஊ பயன்படுத்தி எழுதலாம். அதாவது இந்த ஊ போட்டு இக்கு போட்டு குறி இப்படியும் எழுதலாம். குழுவுக்குறி அப்படின்னு. இப்ப இடர கடரக்கல் முதல்ல உள்ளது, தகுதி விலக்கல்ல முதல்ல உள்ளது இடர கடரக்கல். இத எப்போதுமே பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால கூறுவதுதான் இடர கடரக்கல். வெளிப்படையா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கால் கழுவி வந்தான், கால் கழுவி வந்தான்றது வெளிப்படையா நம்ம பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோன்றத வெளிப்படையா சொல்லாம கால் கழுவி வந்தான்னு இதுவே ஒரு தகுதியற்ற சொல்ல தகுதியான முறையில இடர கடற்கல்ல சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? வெளிப்படையா சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால சொல்றது இடர கடரக்கல். அடுத்து குழந்தை, இதே மாதிரி வாய் பூசி வந்தேன். வாய் பூசி வந்தேன்றது வாய் என்ன பூசுறது, வாய கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சொற்களால சொல்றதுதான் என்னது இடர கடரக்கல். அடுத்து மங்களம். மங்களம்னா என்னன்னா அதுக்கு ஒரு பெயர் ஒரிஜினல் பெயரா இருக்கும். மங்களமான வார்த்தைகள். செத்தார் என்பதை மங்களம் இல்லாத சொல். அத நம் முன்னோர்கள் அத ஒரு சொல்லால கருதி இருப்பாங்க. செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்றது மங்களம். துஞ்சினார் என்ற வார்த்தை என்னது மங்களம். செத்தாருக்கு என்னன்னு சொல்லணும், துஞ்சினார் அப்படின்னு சொல்றது மங்களம். அடுத்து ஓலை அப்படின்னா திருமுகம். ஓலைன்னா என்ன பெயர், திருமுகம். கருப்பு ஆடு. கருப்பு ஆடுன்றது அந்த கலரை பார்த்து நம்ம கருப்பாடு கருப்பாடுன்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கு உண்மையான மங்களமான வார்த்தை சொல் வெள்ளாடு. விளக்கை அணை, அணைச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மங்களம் சொல் விளக்கை குளிரவை. சுடுகாடு, நன்காடு. இந்த மாதிரி இது மங்களம். இது தகுதியற்ற சொற்கள். மங்களம்னா அந்த மங்கள வார்த்தைகளாக நம்ம சொல்றதுதான் மங்களம்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்து குழுவுக்குறி. குழுவுக்குறினா என்னன்னா பலர் கூடியிருக்கிற இடத்தில் சிலர் மட்டும் தமக்கு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால், ஏதாவது இப்ப 4 பேர் இருக்காங்க, இப்ப நம்ம 2 பேத்துக்கு மட்டும் புரியுற மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ்ல தமிழ்ல தான் பேசுவோம், ஆனா நம்ம 2 பேத்துக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசிக்கிட்டா அது என்னதுன்னா குழுவுக்குறி அப்படின்னு அர்த்தம். எப்படி பேசுறாங்கன்னா பொன்னை பறி என்று பொற்கொள்ளர் சொல்றாரு. பொன்னை பறி அப்படின்னு அந்த பொற்கொள்ளர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆடையை காரை எனல், பானையை பாகர் பயன்படுத்துவது. இந்த மாதிரிலாம் யானை பாகன் யானைய யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாது. பாகன், யானை பாகன் என்னமோ என்னமோ ஒரு வேர்டு சொல்லுவாரு யானை கிட்ட. ஆனா அதே இன்னொரு யானை பாகனுக்கு புரியும். ஆனா நம்ம நார்மல் சாதாரண மக்களுக்கு புரியாது. ஜரு ஜரு என்னமோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. உடனே யானை என்ன பண்ணும், காலை தூக்கும், இல்லைன்னா மண்டி போடும், இப்படி உட்காரும், ஏதோ ஒரு ஆக்ஷன் செய்யும். அப்ப அது ஒரு யானை பாகனுக்கும் இன்னொரு யானை பாகனுக்கும் தான் அந்த அந்த இது லாங்குவேஜ், அந்த மொழி அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பொன் வேலை செய்யறவங்க, பொன் வேலைப்பாடு செய்யறவங்களுக்கு அவங்க 2 பேத்துக்கும்
ஒரு லாங்குவேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சில வார்த்தைகளை வச்சு. இதுதான் என்னது குழுவுக்குறின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. சொல்லுங்க மேம். அந்த சுடுகாடு அது என்னன்னு சொல்லுங்க. மங்களமான நன்காடு, சுடுகாட நன்காடு. இப்ப இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு வழக்க ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இயல்பு வழக்குல 3 வகை இருக்குது. அது என்னன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இது 3 தனியா. தகுதி வழக்குல 3 இருக்கு. இடரக்கடறக்கல், மங்களம், குழுவுக்குறி. புரியுதுங்களா? இதுல 3 வகை இருக்கு. இப்படி தனித்தனியா பிரிச்சு படிச்சுக்கணும். அந்த எக்ஸாம்பிள பார்த்தோன்னே இது இதுக்குதான், இது இந்த எடுத்துக்காட்டு விளக்கம் இந்த இதுக்கோட பொருள் தான் அப்படின்னு நீங்க பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. அடுத்து சொல்லுங்க. குழுவுக்குறிக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குழுவுக்குறியா? அதாவது இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றாங்கல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், அழுக்காயிருச்சு ட்ரெஸ்ல, அத நல்லா சுத்தமா துவைக்கணும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆடையை காரை செய்தல், காரையை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரை படிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. நம்ம காரனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நம்ம இப்ப தெரிஞ்சதுனால கரை படிந்துருது, இந்த டிவில எல்லாம் கரை படிஞ்சிருச்சு, அதை எப்படி நீக்குவது அப்படின்னு சொல்றதுனால கரை. ஆனா முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். ட்ரெஸ்ஸ அழுக்கு. இப்ப அந்த ஆடையை காரை நீக்குதல் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு குழு வேர்ட்ஸ். ஓகேவா? குழு வார்த்தைகள். அப்புறம் பொன்னை பறி. இதெல்லாம் பிறருக்கெல்லாம் அறியாது, அந்த குழுவுக்குரிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகளோ சொற்களோ புரியும். அதனாலதான் இத குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த இலக்கணம் மூவகை போலிகள். என்னதுன்னா மூவகை போலிகள். இத பார்த்துட்டோம்னா ஓரளவு அந்த சின்ன சின்ன கிராமர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இத நீங்க ரிப்பீட்டடா டெய்லி ஒவ்வொரு கிராமர், எழுத்து சொல்ல உள்ள கிராமர்லாம், இலக்கணம்லாம், பகுதிகள்லாம் எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு பகுதி பார்க்கணும், அடுத்த நாள் ஒரு பகுதி பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அதனோட பொருளும் விளக்கம், அந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் உங்களுக்கு மறக்காம இருக்கும். இல்ல அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணதோட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிளாங்க் ஆயிரும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம 1 வீக்கோ 2 டேஸ் கேப் விட்டுட்டா அது நமக்கு மறக்க கூடும். அது என்ன சொல்றது, ஹியூமன் எரர். 1 வீக் ஒரு விஷயத்த நம்ம ரீகால் பண்ணலன்னா நம்ம அந்த விஷயத்த மறந்துடுவோம். ஓகே. அடுத்தது மூவகை போலிகள். போலி அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்லுல முதல்ல உள்ள எழுத்தோ, இடையில உள்ள எழுத்தோ, இறுதியில உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருந்தா அது போலின்னு எனப்படும். போலியோட விளக்கம் சொல்றேன், நல்லா திருப்பி கேட்டுக்கங்க. ஒரு சொல்லுல உள்ள முதல் எழுத்தோ, இடையெழுத்தோ, கடைனா இறுதி எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் போலி. இதுல இந்த போலின்றது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். கடைப்போலியை இறுதி போலின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப இந்த போலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்றேன் கேளுங்க. நீங்க இது என்ன போலினே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இது யாரோட இது?
அறம் செய்ய விரும்பு யாரோடது? ஔவையார். 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 இப்ப வந்து நான் இந்த இடத்துல போடுறேன், அரண் செய்ய விரும்பு. கடைப்புல உள்ள எழுத்து மாறுபட்டா அது வந்து என்ன போலி? இடைப்போலி. முதல் எழுத்துல மாறுபட்டா அது முதல் போலி. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பைசல்னு சொல்றேன். அப்ப இதுல எந்த எழுத்து மாறுபட்டிருக்கு? இடைப்போலி. இடைப்போலியா? முதல் போலி. முதல் போலி. பா என்ற எழுத்தை தவிர்த்து நான் பைன்ற எழுத்தை தான் சொல்லியிருக்கேன். பசல் என்பதை பைசல் என்று சொல்றேன். அப்ப இது முதல் போலி. அடுத்தது வந்து மஞ்சு என்பதை மைஞ்சு அப்படின்னு சொல்றேன். மஞ்சு என்பதை மைஞ்சு. ஆனா பொருள் வந்து இதுக்கு மாறுபடவே மாட்டாது. போலியை பொறுத்த வரைக்கும் பொருள் ஒண்ணு. அந்த எழுத்தை எப்படி மாத்தினாலும் பொருள் வந்து சேமா தான் இருக்கும். மஞ்சு என்பதை மைஞ்சு என்றும், மயல் என்பதை மையல் என்பதும். மையல்னா என்ன பொருள்? டக்குன்னு சொல்லணும். மையல் தூரமாங்க? ஆஹா, கிடையாது. நிறைய பாட்டு. விருப்பமா மேம்? மையல் கொண்டேன். ஆமா, விருப்பம். நிறைய பாடல் வரிகள் எல்லாம் இந்த மையல் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அடிக்கடி நம்ம பாட்டுல, சினிமா பாட்டுல எல்லாம் கேட்டிருக்கோம். மையல்னா விருப்பம்னு அர்த்தம். அப்ப மயல் என்பதை மையல் என்று முதல் எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாது. இதுதான் முதற் போலி. அடுத்து வந்து இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்தை வந்து இடையில உள்ள எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்தை வந்து எழுதினோம்னா அது வந்து இடைப்போலின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு, முரசு என்பதை முரைசு அப்படின்னு எழுதுறாங்க. முரசு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன் மேம் அப்படி எழுதுறாங்க? முரசுனே எழுதிட்டு போலாம்ல, அப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த போலின்ற இலக்கணமே வராது அப்படின்னு. அப்ப முரைசு அப்படின்னாலும் இப்ப நம்ம ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு வார்த்தையை வந்து, சரி இப்ப நான் ஒரு காயோட பெயர் சொல்றேன், மேரக்கா. அந்த காயோட பேர் என்னன்னு நீங்க இப்ப சொல்லணும். மேரக்கான்னு சொல்லிட்டு எந்த காய நம்ம சொல்லுவோம்? அவரைக்காவா? அவரைக்காயா? இல்ல, சொல்லுங்க, யோசிங்க. இந்த வரேன், சொல்லுங்கம்மா. யோசிங்க, ஒரு 1 minute யோசிங்க. இல்ல மாமா, அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க. மேரக்கா. மேரக்கா என்பது கோயம்புத்தூர்ல யூஸ் பண்ற ஒரு காயோட வார்த்தை. சுரக்காவா? இல்ல, சௌச்சவு. மேரக்கா என்பது என்னன்னா சௌச்சவுக்கு இன்னொரு பெயர். இது வந்து எந்த மாவட்ட பகுதியில இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எந்த மாவட்ட பகுதியில இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க? கோவை மாவட்ட பகுதியில். கோவை, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மேரக்கான்றத சௌச்சவும்பாங்க. அப்புறம் அரசாணிக்காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பூசணிக்காய் தானே? அது பூசணிக்காய் தான். இதையும் வந்து அந்த சைடு உள்ள பகுதியில, இப்ப இங்க திருச்சி, கரூர் சைடு இல்ல புதுக்கோட்டை சைடு வந்து அரசாணிக்காய் அப்படின்னு சொன்னோம்னா, அரசாணிக்காவை அது என்ன காய் அப்படின்னு கேட்போம்ல. இது மாதிரிதான் இந்த இப்ப நான் சொன்ன வார்த்தைகளும். அது வந்து முற்றுப்போலி, முழுசுமே மாறிடுச்சு. வேற வார்த்தைகள், வேற சொல்லு, அது ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஆனா பொருள் வந்து ஒண்ணுதான். இதுல வந்து முதல் எழுத்து மாறுறது, இரண்டாம் எழுத்து இடையெழுத்து மாறுறது, கடை எழுத்து மாறுறது, இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி நம்ம ஊருக்கே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இப்ப மஞ்சு அப்படின்றத மைஞ்சு, பைசல் அப்படின்றத பசல்ன்றத பைசல் அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து முரசுன்றத முரைசு,
அரையர் அப்படின்றத அரையர் அரையர் அப்படின்ற வார்த்தைய ரா போடாம ரையா எழுதுறாங்க. அரையர் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க, ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப கடைப்போலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மேம் மதுரை அது வருமா மேம்? மதுரை மதிரை. ஆமா, அது என்ன போலியில வரும் சொல்லுங்க பாப்போம். இடைப்போலி. இடைப்போலியில வரும். கரெக்ட். சரி. அகன் அகம் 5 5 அது என்ன போலி? முற்றுப்போலி. முற்றுப்போலி வரும். ஏன்னா 3 எழுத்துமே மாறிடும். ஓகேங்களா? அது கடைசியா சொல்றேன் முற்றுப்போலிய. என்ன சொன்னேன்? கடைப்போலி சொன்னேன். நிலம் என்பதை சரி போ. நிலம் என்பதை நிலன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைப்போலில. முகம் என்பதை முகன் என்பது முகம் அப்படின்றத முகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடைப்போலியோட எடுத்துக்காட்டு. அடுத்து முற்றுப்போலி. முற்றுப்போலினா நீங்க சொன்ன மாதிரி 5 என்பதை 5 அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன எக்ஸாம்பிள்? முற்றுப்போலிக்கு அது ஒண்ணுதான். அப்புறம் கொடு என்பதை குடு. கொடு அப்படின்றத குடு. அதுல கூட அந்த கோ என்ற வார்த்தைக்கு பதிலாக கூ என்பது முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும். அது கூட அந்த அளவுக்கு வராது. 5 தான் முக்காவாசி முற்றுப்போலிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப போலி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வழக்கு மற்றும் போலி ஃபுல்லா பார்த்தாச்சு. புரிஞ்சா இந்த 2 பகுதியுடைய இலக்கணமும்? மேம் இப்ப போலி வகைகள் கேட்டாங்கன்னா நம்ம 3 போடணும் மேம், 4 போடணும்? 3 தான் போடணும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு தான் போடணும். 4 எல்லாம் போட்டுறாதீங்க. அவங்க எப்படி கேட்பாங்க? முற்றுப்போலிக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்பாங்க. இல்ல முற்றுப்போலின்னா என்ன மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்ல கேட்பாங்க. முதல், இடை, கடை ஆகிய 3ம் மாறி வந்தால் அது முற்றுப்போலியா அப்படின்றது கேட்பாங்க. அது மாதிரிதான் கேட்பாங்க. உங்களுக்கு வகைனா 3 தான் ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே, புரிஞ்சா? அடுத்து வேற அந்த ஆசிரியர்கள் பார்க்கலாமா? நாலடியார் அன்னைக்கு நான் சொன்னேனா? அந்த அறநூல்கள்ல என்ன ஏதாவது ஒரு டாபிக் நடத்திருந்தேனா? நாலடியார் மட்டும் நடத்திருந்தேனா? எனக்கு நிறைய கிளாஸ் அட்டன் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு எது எங்க இது பண்ணணும்னு. நான் உங்களுக்கு நாலடியார் மட்டும் நடத்தினேனா இல்ல என்ன நடத்தினேன்? நாலடியார், நாமக்கல் கவிஞர். இல்ல நான் அறநூல்கள்னா அந்த நூல்கள் மட்டும் சொல்லுங்க. அது ஞாபகம் இருக்கு. பாரதிதாசன் பார்த்தோம், நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு பார்த்தோம், முடியரசன் பார்த்தோமா? அது 3 முடிச்சிருக்கோம். இதுல அறநூல்கள் இப்ப நான்மணி கடிகை எழுதிக்கங்க. நான்மணி கடிகை மட்டும் இப்ப பார்க்கலாம். ஆசிரியர் நோட் பண்ணிக்கங்க. நான்மணி கடிகை பத்தி பாக்குறோம். நான் மணி நான் மணி கடிகை. ஓகேங்களா? இப்ப நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். நோட் பண்றீங்களா? இப்ப இவரோட இயற்பெயர் நாகனார். ஊர் பெயர் விளம்பி. விளம்பி நாகனார விளம்பி ஊர் பெயரு, நாகனார் இயற்பெயர்னு போட்டுக்கோங்க. இவரோட சமயம் வைணவம்.
பாடல்கள் 104 பாடல்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான்மணி கடிகை. அப்ப 4 மணிகளை உடைய கடிகைனா அணிகலன். அப்ப 4, அப்ப 104. புரியுதுங்களா? சமயம் வந்து வைணவம். வைணவம். அடுத்து சொல்லவா? பாவகை வெண்பா. பாவகை வெண்பா. இதுல வந்து 127 இனிய கருத்துக்களை கூறுது. எத்தனை இனிய கருத்துக்களை கூறுதுன்னா, பாடல்கள் 104, 127 இனிய கருத்துக்களை சொல்லுது. இந்த 104ன்னு சொன்னேன்ல, நான்மணி கடிகை. அந்த 4 மணிகள் இருக்குல்ல, அது என்னென்ன மணிகள்னு சொல்லவா? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். அதனாலதான் இதுக்கு வந்து நான்மணி கடிகைன்னு வந்துச்சு. கடிகைனா அணிகலன். கடிகைக்கு 2 பேர் இருக்கு, அணிகலன் மற்றும் அழகு. அப்ப 4 மணிகளை கொண்டதால் இது நான்மணி கடிகை. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரி, உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நாலடியார பத்தி. நாலடியார்ல அந்த பால் 3 பால் வகையா பிரிச்சிருப்பாங்களா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு. அதுல வந்து பொருட்பால்ல எத்தனை இருந்துச்சு? நோட்டை பார்க்காம சொல்லணும். 91. 91? 92. இல்ல 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 இல்ல. யாரு வந்து மெர்லின் ஃபுல் நேமா? 91 போக வேணாம். நாலடியார்ல அறத்துப்பால் வந்து 13, பொருட்பால் வந்து 24, இன்பத்துப்பால் வந்து 3. மொத்தம் 40 பாடல்கள், 12 இயல்கள், 40 அதிகாரம். சாரி, பாடல்கள் கிடையாது, 40 அதிகாரம், 12 இயல்கள், 400 பாடல்களை கொண்டுள்ளது. 8000 சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. நாலடியார் எத்தனை சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது? 8000 பேர்த்தால இயற்றப்பட்டது. ஓகே, பரவாயில்ல. தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கலாம். திருப்பி திருப்பி சொல்றப்ப மட்டும்தான் நம்ம, எப்ப வந்து நம்ம தப்பா சொல்றோமோ அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம தெரியுறப்ப அது கரெக்டா எப்போதுமே மறக்காது. சரி, ஓகே மேம். அந்த அறம்பொருள் இன்பம் அது எண்ணிக்கை மறுபடியும் சொல்லுங்க மேம். எதுல? அது நாலடியார்லையா? 40 எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் திருப்பியா? அறம் வந்து 13, அறம் 13, பொருள் வந்து 24, இன்பம் வந்து 3. இன்பம் வந்து 3. தேங்க்யூ மேம். இப்ப வந்து நான்மணி கடிகைக்கு வந்துருவோம். 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை, இப்படிதான் பிரித்து எழுதுறது. 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை, இதுதான் நான்மணி கடிகைன்னு சொல்றாங்க. கடிகை என்றால், கடிகைக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ஆபரணம், துண்டு, கட்டுவடம், ஆபரணம்,
ஆபரணம், துண்டு, தட்டுவடம், சாரி கட்டுவடம், தோல் வளை. கடிகையில இத்தனை பொருள் இருக்குது. ஆபரணம் அணிகலன்னு சொல்லலாம், அழகுன்னு சொல்லலாம். துண்டு, கட்டுவடம், தோல் வளை. ஒரு சொல் பல பொருள். அதுல கேட்பாங்க. நீ உட்காந்து பண்ண பாத்து. மேம் நாலடியார்ல சொன்னீங்கல்ல மேம், 40 அதிகாரம் 12 இயல்கள். 12 இயல்கள். அந்த 40 அதிகாரம் வந்து எப்படின்னா, அந்த அறம் பொருள் இன்பத்தை கூட்டினால் 40 அதிகாரம் வந்துடும். அந்த 13, 24, 3 இருக்குல்ல, அதை கூட்டினா 40 அதிகாரம். இயல்கள் வந்து 12 இயல்கள். பாடல்கள் 400 பாடல்கள். சரி, ஓகே. அடுத்தது வந்து மணிகள் பதிக்க பெற்ற தோள்களை போல் 4 நீதி மணிகளால் இந்த பாடப்பட்ட பாடல்கள் கொண்ட நூல்னு சொல்றாங்க. அடுத்து துண்டு என்ற அடைமொழியை இதுக்கு இந்த 4மணி கடிகைக்கு வந்து அடைமொழி என்னன்னா துண்டு அப்படின்னு அர்த்தமா. அதுல எப்படி 4 அடி 400, வேளாண் வேதம் அப்படிலாம் அடைமொழி சொன்னோம்ல 4 அடியா இருக்கு. அதே போல இதுக்கு கூட அடைமொழி, நூலோட அடைமொழி பெயர் வந்து துண்டு. நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன், 4மணி கடிகையோட அடைமொழி பெயர் என்னன்னு கேட்பேன். யார் மறக்காம சொல்றீங்க? அவ்வளவுதான் இதுல. இப்ப இதுக்கு இது என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் மணி போன்ற லைன் சொன்னீங்க மேம். லாஸ்ட் ஏதோ சொன்னீங்கல்ல மணி போன்ற அப்படின்னு, இந்த 4மணி கடிகை பத்தி. ஆமாடா, ஆமா. அது வந்து இந்த 4 மணிகள் சொன்னல, அந்த 4 மணிகளால் தொடுத்து பாடப்பட்ட, 4 மணிகளை வைத்து பாடப்பட்ட நூல் 4மணி கடிகை. அந்த முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், அந்த 4 மணிகளை வச்சு அறக்கருத்துக்களை கூறுனதுனால இந்த பெயர் பெற்றதாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப 6th இருந்து 10th வரைக்கும் படிக்கிறீங்கல்ல, தமிழ் புத்தகம் ஒரு தடவை பாக்குறீங்கல்ல. இப்ப வந்து 8th நாலடியாரை பத்தி இருக்குன்னா அந்த பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த பாடல்களோட எல்லா லைனும் படிக்கணும். அந்த ஒவ்வொரு லைனுக்குரிய பொருளும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சிலபஸ்ல நாலடியார் இருக்காங்க. அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் பழைய புக்கு, புது புக்ல உள்ள நாலடியாரோட பாடல்கள் கண்டிப்பா படிச்சிருக்கணும். 4மணி கடிகையுடைய பாடல்களும் படிச்சிருக்கணும். இத முடிச்சுட்டா மட்டும் 11th இருந்தா பாத்துக்கங்க. நான் வந்து 6th இருந்து 10th வரைக்கும் இந்த அறநூல்கள், எல்லா அறநூல்களும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா மட்டும் 11th 12th உள்ள அறநூல்களை பாத்துக்கங்க. மேக்சிமம் 10th வரைக்கும் தான் வரும். 95% உங்களுக்கு. ரிமைனிங் 5% ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்து வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் குரூப் 4ல ஒரு 8 கொஸ்டின் வந்து 11th 12th இருந்து வந்து இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அந்த பகுதிகள் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா லெசன் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து யார் யாரு, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு, அந்த ஊவேசா பத்தி, கல்வி எங்கெங்க கத்துக்கிட்டாங்க, நிறைய பாடம் இருந்துச்சு. தமிழர் தலைமுறை அப்படின்னு ஒண்ணு பாடம் இருந்துச்சு 11th சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வந்து நம்மாழ்வார்களை பத்தி இருந்துச்சு. அதெல்லாம் வேற வழி இல்லை, 11th புக்கு 12th புக்கை படிச்சுதான் ஆகணும். இப்ப அந்த கண்டென்ட் எல்லாம் ஒமிட் பண்ணியாச்சு. சோ வந்து அறநூல்கள், தமிழ் தொண்டு ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், இதெல்லாம் 6th இருந்து 10th வரைக்கும் ஃபுல்லா முடிச்சுட்டு இந்த சிலபஸ்ல உள்ள தலைப்பு 11th 12th இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை நீங்க படிச்சே ஆகணும்.
இவ்வளவுதான்ப்பா நாலடியார்ல உள்ள சில குறிப்புகள். அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் வேற என்ன? பாடல் வரிகள் மட்டும் அந்த பாடல் வரிகளை பாத்துக்கங்க. அந்த பாடல் வரிகளோட பொருளை பாத்துக்கங்க. அது வேணா ஒரு தடவை புக்கு வைஸ் நடத்தும் போது நான் அதை இது இம்பார்ட்டன்ட், இந்த வரிகள் எல்லாம் படிச்சுக்கங்க அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சிலபஸ் எல்லாரும் பிரிண்ட் போட்டீங்களா? யார் இன்னும் போடல? நான் இன்னும் சிலபஸ் போட்டாச்சா? கையில வச்சிருக்கீங்களா? சிலபஸ்ல வாணிதாசன் இருக்காரா பாருங்க. வாணிதாசன் சிலபஸ்ல இருக்காரா? யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. இல்ல யார் அறிஞர்கள் இருக்காங்கன்றதையாவது சொல்லுங்க. சாமிநாதர். சரி, கண்ணதாசன் இருக்காரா? கண்ணதாசன் இருக்காரா? இருக்காரு மேம். சரி, இன்னைக்கு கண்ணதாசனை பார்க்கலாமா? ஓகே மேம். சரி, இப்ப இவங்க தமிழ் அறிஞர்களை கண்ணதாசன் போட்டுக்கோங்க தலைப்பு. இவரை பத்தி பாத்துறோம். இப்ப நம்ம நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு 3 பார்ட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல இலக்கண பகுதியும் பாக்குறோம், அறநூல்களும் பாக்குறோம், செயலும் பாக்குறோம், தமிழ் அறிஞர்களும் பாக்குறோம். டெய்லி ஒன்னொன்னுதான் பாக்குறோம். நீங்க அதை மட்டுமா ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. டச்ல இல்லாம இருக்காதீங்க, மறந்துரும் அப்புறம். சரி, கண்ணதாசன் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் நல்ல கவிதை எழுதுறவரு, பாடல் பாடுறவரு. அவரோட இயற்பெயர் என்னன்னா முத்தையா. அவரோட இயற்பெயர் என்னது? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. அவர் எந்த மாவட்டத்துல பிறந்தார்னா, கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா, மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் இவர் தமிழக அரசவை கவிஞரா இருந்தாரு. எல்லாருமே ஒரு கவிதை எழுதுறாங்க, ஒரு புத்தகம் எழுதுனாங்கன்னா ஒரு புனை பெயரை வச்சுதான் எழுதுவாங்க. அதுக்கு பேர் சூடோனைம்னு சொல்லுவோம். யாருமே இந்த இயற்பெயர் வச்சு ஒரிஜினல் பெயரை வச்சு எழுத மாட்டாங்க. இந்த ஆக்ட்ரஸ்க்கே ஒரிஜினல் பேரு வேற இருக்கும். பட் ஒரு பிலிம் நடிக்கிறதுக்காக அவங்க பேர் என்ன பண்ணிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே போலதான் பாடல் ஆசிரியரா இருக்கட்டும், அந்த கவிதை இயற்றுபவரா இருக்கட்டும், அவங்களோட தொடக்கத்துல இயற்பெயர் இருந்தாலும் நாளடைவில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, புனை பெயரா வேற பெயரை மாத்திக்குவாங்க. இல்லைன்னா முன்னாடி ஏதாவது ஒரு பெயர், இப்ப ஆக்ட்ரஸ்னா முன்னாடி ஏதாவது நடிகர் திலகம், மக்கள் திலகம் அப்படின்னு பேரை மாத்திக்குவாங்க. சரி, இவரோட பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவரோட பெற்றோர் யாரு? சாத்தப்பன் விசாலாட்சி. இவர் பிறந்த வருடம் 24/6/1927. 27ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க? என்ன நடந்திருக்கு? 1927ல என்ன நடந்திருக்கு? லாகூர் மாநாடா?
யாருக்குமே ஞாபகம் இல்லையா? லாகூர் மாநாடு நடந்திருக்கு 27ல. 1900 இவர் இது முடியரசனோட வருஷம் என்ன? அன்னைக்கு பார்த்தோம்ல 1920. அப்ப இறந்த வருடம் 98. ஓகே, வெரி குட். இப்ப இவரோட வருஷமும் 24/6/1927. 27ல லாகூர் மாநாடு நினைச்சு இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு எனக்கு டக்குனு ஞாபகம் வருது. உங்களை கேட்டாலும் டக்குனு நீங்க இன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. லாகூர் மாநாடு ஒண்ணு நடந்துச்சு, அது நல்லா தெரியும். சரி, பாப்போம். அடுத்து 1981. 17/10/1981 இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்து போயிட்டார். அடுத்தது என்னன்னா இவரோட புனைப்பெயர்கள். புனைப்பெயர்கள் நோட் பண்ணிக்கோங்க. காரை முத்துப்புலவர், காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, கமகப்பிரியா, கமகஇப்ரியா, கமகப்பிரியா, காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா. அடுத்தது பார்வதிநாதன், பார்வதிநாதன், பார்வதிநாதன். அடுத்தது ஆரோக்கியசாமி. யாருடைய புனைப்பெயர் ஆரோக்கியசாமி அப்படின்னா முத்தையா. பார்வதிநாதன், கமகப்பிரியா, வணங்காமுடி, காரை முத்துப்புலவர். இதெல்லாம் புனைப்பெயர்ல நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. கரெக்டா? அடுத்தது இவரோட வேறு பெயர்கள். வேறு பெயர்கள்னா என்னன்னா சிறப்பு பெயர். புனைப்பெயர்னா சூடோநேம். சிறப்பு பெயர்னா இப்ப அண்ணாவோ வேற யாரோ இவருக்கு நல்லா பண்றதுக்காக பெயர் கொடுக்கறது. இவருக்கு இந்த பெயர் சூட்டலாம் அப்படின்ற பெயர் தான் கவியரசு. கவியரசு, கவி சக்கரவர்த்தி, கவியரசு, கவி சக்கரவர்த்தி, கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர், குழந்தை மனம் கொண்ட கவிஞர், கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். அடுத்தது அவ்வளவுதான். வேறு பெயர்கள் முடிஞ்சாச்சு. படைப்புகள். இவருடைய படைப்புகள். படைப்புகள் சொல்லவா? மாங்கனி, மாங்கனி, ஆட்டநந்தி ஆதிமந்தி, ஆட்டநந்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மகாகாவியம், கள்ளக்குடி மகாகாவியம்,
இயேசு காவியம். இயேசு காவியம், கள்ளக்குடி மகாகாவியம், அப்புறம் இயேசு காவியம். இயேசு காவியம் வந்து இவர் சாக போறதுக்கு முன்னாடி எழுதின நூலாம், இறுதியாக எழுதின நூலாம் இயேசு காவியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா எழுதின நூல் எதுன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கவசம். ஸ்ரீ கிருஷ்ண கவசம். ஸ்ரீ கிருஷ்ண கவசம். அடுத்து அர்த்தம் உள்ள இந்து மதம். அர்த்தம் உள்ள இந்து மதம். அடுத்து அனார்கலி. அனார்கலி. இவ்வளவுதான் இவருடைய படைப்புகள். அடுத்து வந்து நாவல்கள். நாவல்னாலே தொடர்ச்சியா இருக்கும். புக்கா, பெரிய புக்கா போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேரமான் காதலி. இதுக்குதான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருப்பாரு. சேரமான் காதலிக்கு நாவல். அது நாவல் சேரமான் காதலி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி. ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி. ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி. அடுத்த நாவல் வேளாண்குடி திருவிழா. வேளாங்குடி இல்ல, வேளங்குடி திருவிழா. வேளாங்குடி, வேளங்குடி திருவிழா. அடுத்த நாவல் ராச தண்டனை. ராச தண்டனை. இது வந்து கம்பரோட அம்பிகாவதி. அந்த கம்பரோட அம்பிகாவதியோட வாழ்க்கை வரலாற இவர் வந்து ராச தண்டனைன்ற ஒரு நாவலா எழுதியிருப்பார். யாரு? கண்ணதாசன். நோட் பண்ணிட்டீங்களா? மேம் ஒன் செகண்ட், நாவல ரிப்பீட் பண்ணுவீங்களா மேம்? சரி. சேரமான் காதலி சாகித்ய அகாதமி நூல். ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி. வேளங்குடி திருவிழா. ராச தண்டனை, கம்பரின் அம்பிகாவதியோட வரலாறு. அத அம்பிகாவதியோட வரலாற வந்து இவர் ராஜ தண்டனைன்ற பேர்ல ஒரு நாவலா எழுதியிருப்பாரு. நோட் பண்ணிட்டீங்களா?
அடுத்து வந்து சுயசரிதை, தன் வரலாறு. அவரை பத்தி அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. என்ன பெயர்ல எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். வனவாசம், வனவாசம், மனவாசம், வனவாசம், மனவாசம். மனம்னா அந்த பூக்கள் வாசனைக்குரிய நா வராது, உள்ளத்துக்குரிய நா வரும். மன, அந்த நா வரும். மனவாசம், வனவாசம். வனவாசம்னா வனம்னா காடு. ஏதோ விரக்தியில் எழுதியிருப்பாரு கூட. நெக்ஸ்ட் சொல்லவா? இவர் இதழ்கள், இவரோட நூல்கள் எல்லாம் இதழ்கள் புரியல. வனவாசம் ஒரே இதுதானே? சுயசரிதை ரெண்டு புக்கா இல்ல? ரெண்டு புக்கு. ஓகே ஓகே. ரெண்டு சுயசரிதை. இதழ் என்னென்ன இதழ்னு பாருங்க. தென்றல், தென்றல், கண்ணதாசன். ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க. சண்டா மாருதம், தென்றல், கண்ணதாசன், சண்டா மாருதம், முல்லை, முல்லை, தமிழ் மலர், முல்லை, முல்லை, தமிழ் மலர், தென்றல் திரை, முல்லை, தமிழ் மலர், தென்றல் திரை, கடிதம். கடிதம், தென்றல் திரை, கடிதம், தென்றல் திரை, கடிதம். அப்புறம் இவருடைய சில குறிப்புகள் சொல்றேன், சும்மா ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து அந்த இதழ்கள் நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல 1 செகண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? நோட் பண்ணிட்டேன் மேம். சரி, ஓகே. இப்ப சில குறிப்புகள் சொல்றேன். இவர் வந்து திரைப்பட துறையில வந்து 35 ஆண்டுகளா இருந்திருக்காரு. 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து இயற்றியிருக்காரு, பாடியிருக்காராம். திரைப்படத்துறையில 35 ஆண்டுகளுக்கு மேலாக 5000 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. 5000னா அக்யூரேட்டா 5000க்கும் மேற்பட்ட. அடுத்து வந்து இவர் கடைசியாக எழுதிய பாடல் வந்து என்னன்னா, ஏசுதாஸ் குரலில் கண்ணே கலைமானே, அந்த பாடல் தான் கடைசியா இவர் இதுல எழுதின அந்த இது பாடல், கண்ணே கலைமானே. அது கமல் நடிச்ச படமா? கமலும் ஸ்ரீதேவியும். அந்த பாடலை தான் இவர் கடைசியா சாகரத்துக்கு முன்னாடிக்கு இது பண்ணிருக்காராம். அடுத்தது வந்து இவர் வந்து சேலம் மாவட்டம் சகலண்டாபுரம், அங்க வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன். அதாவது என்ன பண்ணிருக்காருன்னா, இவருக்கு கண்ணதாசன்னு பேர் வந்துச்சுல, தாசன்னு பின்னாடி இது பண்ணார்ல, அதுல வந்து சேலம் மாவட்டத்துல கண்ணன் ஒருத்தர் இருந்தாராம். அந்த கண்ணன்ற நாடகத்தோட ஆசிரியரோட பேரு வந்து தாசனா. அங்க ஒரு நாடகம் நடத்திருக்காங்க, அந்த நாடக ஆசிரியரோட பேரு வந்து தாசனா. அவர் மேல இன்ஸ்பயர் ஆகி அந்த தாசனை தூக்கி இவர் பின்னாடி சேர்த்துக்கிட்டாரு.
அவர் எந்த மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள கண்ணன் நாடகம் நடத்திய ஆசிரியர் தாசன். அவர் பேரை தூக்கி இவர் பேரு பின்னாடி சேர்த்துக்கிட்டார். அது தாசன் வந்துச்சு. மேம் அந்த பேர் முன்னோட சொல்லுங்க. தாசன் எப்படி தாசன். அப்புறம் தமிழக அரசின் கவிஞராக இருந்திருக்காரு. அப்புறம் தடுமாறும் போதையிலும் கவிதை எழுதுபவர். இவர் ட்ரிங்க் பண்ணாதான் அவருக்கு கவிதையே எழுத வருமா அப்படின்னு இவரை பத்தி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சௌந்திரா கைலாசம்ன்றவர் சொல்லியிருக்காரு. தடுமாறும் போதையிலும் கவிதை எழுதும் திறன் பெற்றவர் யாருன்னா கண்ணதாசனா. அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சௌந்திரா கைலாசம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றது, எல்லாருமே சொல்லலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு கவிதை எழுதுனா. சௌந்திரா கைலாசம்ன்றவர் சொல்லியிருக்காரு இவரை பத்தி. அப்புறம் இவர் புக்குல மழைப்பொழிவு படிக்கும் போது தயவு செய்து அந்த பாடல் வரிகள் பாத்துக்கங்க. மழைப்பொழிவுன்றது ஒரு இயேசு பத்தி எழுதுனது, இயேசு காவியத்துல ஒரு பகுதியா இருக்கும். கால கணிதம்ன்றது அது ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவு அப்படியெல்லாம் வரும். வரிகள் அதுல உள்ள வரிகள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த வரிகளை வச்சு கேள்வி கேட்பாங்க, இது யாரோட வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட சிறந்த சொற்றொடர்கள் மட்டும் சொல்றேன், இதை நீங்க காதுல கேட்டுக்கங்க. இது ஆக்சுவலி அந்த பாடல்களுக்கு இடையிலே பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. சொல்ல போனா புத்தகத்துல கண்ணதாசன் பாடல்களுக்கு அடியிலே புக்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஹைலைட் பண்ணி பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா பாடலோட இறுதி வழியா கூட இருக்கலாம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்றது. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அடுத்த வரிகள் இது பாடல் வரியிலே வந்திருக்குன்னு பாடல் வரியிலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே, எம்ஜிஆர் பாட்டுல இருக்கோ, பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே அப்படின்ற வரிகள் கண்ணதாசனோட ரொம்ப புகழ்பெற்ற வரிகள். அப்புறம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ணதாசன் வரிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். ரைமிங்கா சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று நான் தொடர்ந்து சொல்வேன். இந்த மாதிரி வரிகள்லாம் சொன்னாலே அவர் கண்ணதாசன் தான். கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், ஆன்சரை டிக் பண்ணிடணும். சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் கண்ணதாசனை பத்தின. அதனால தெளிவா புரிஞ்சுச்சா கண்ணதாசனை பத்தின இதெல்லாம்? இந்த அவரோட நூல்கள், அந்த அவரோட சிறப்பு பெயர்கள், வேறு பெயர்கள், இதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம எடுத்து மனப்பாடமே பண்ண வேணாம். 2 தடவை ரீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பேரை சொல்லும் போது இவரு கண்ணதாசன் தான், இவரு நாமக்கல் கவிஞர், இவரு முடியரசன் தான், இவருனா பாரதிதாசன் தான் ஆட்டோமேட்டிக்கா
நமக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். மனப்பாடம் பண்ணவே கூடாது, புரிஞ்சு படிங்க. மனப்பாடம் பண்ணா கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நாட்கள்லயே மறந்துரும். எப்ப கேட்டாலும் நமக்கு ஞாபகமே இல்லாம டான ஆன்சர் பண்ற அளவுக்கு படிக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மேம் இவரோட மேற்கோள்கள்ல காடு பற்றி ஏதோ சொன்னீங்கல்ல? காடா? காடு வரை உறவு, ஆமா, வீடு வரை உறவு, காடு வரை மனைவி, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, காடு வரை மனைவி, கடைசி வரை யாரோ. காடு வரை பிள்ளை தானே வரும். காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, வீடு வரை மனைவியா? வீதி வரை. வீதி வரை மனைவி. மனைவி, வீதி வரை உறவு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி காடு வரை பிள்ளை, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சரி, ஓகே. அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சிருச்சு. கண்ணதாசன் பார்த்தாச்சு. வேற வேற சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மத்த டாபிக் எல்லாம் பார்க்கலாம். புரிஞ்சுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே? அகைன் சொல்லுங்க. வல்லினம் மிகும் இடங்கள், மிகாடங்கள், அது பார்க்கலாம். சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அது ஒரு பெரிய டாபிக். ஆமா, இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெரிய பெரிய டாபிக்லாம் வந்து எப்படின்னா, வல்லினம் மிகும் இடம் ஒரு நாளைக்கு பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வல்லினம் மிகா இடங்கள் வந்து ஒரு நாள் கேப் விட்டு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அது தொடர்ந்து குழப்புற மாதிரி, இது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி பெரிய பெரிய டாபிக்லாம் வந்து இப்ப நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுல 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து அறநூல்கள், இந்த தமிழறிஞர்கள் இப்படியே போனாலே டெய்லி ஒன்னொன்னு பார்த்தாலே, ஒவ்வொரு கிளாஸ்ல ஒன்னொன்னு பார்த்தாலே போதும், சீக்கிரமே முடிஞ்சிடும் நமக்கு. அப்புறம் புக் வைஸ் வந்து ஒரு தடவை நீங்க ரீட் அவுட் பண்ணாலே நல்லாவே மார்க் வாங்கலாம். என்ன ஒண்ணு, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம பாத்துக்கோங்க. கொஸ்டின் ரீட் பண்ணும்போதோ ஆன்சரை ரீட் பண்ணும்போதோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து வரக்கூடாது நமக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா? Yes, ma'am. Thank you. தேங்க்யூ.